அதிகாரத்தில் கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்க வைத்திருக்கா? நீ எல்லாம் புடவைய கட்டிட்டு போயிடு. இப்ப கொஞ்ச நாளா பேண்ட சுத்திக்கிட்டு இருக்காப்புல. அடுத்த படத்துக்கு இவர் தான் சிறப்பு கதாநாயகரா இருப்பாரு போல. குடும்பமே நாட்டை கொள்ளையடிச்சு ஒரு கம்பெனி மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளு ஒரு பக்கம்னா இவங்க தங்கச்சி கனிமொழி அம்மா அதை விட பிரமாதம். அப்படியே அடுக்கடுத்து அம்மா அள்ளி தூங்கி விட்டுச்சு. தேர்தல் நேரத்துல அக்கா கொந்தளிச்சிருச்சு. ஏடிஎம் ஆட்சி இருக்கும்போது அக்கா தேர்தல் நேரத்துல வந்து சொல்றாங்க, இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்து விட்டது. எங்க பார்த்தாலும் மதுக்கடைகளாக இருக்கிறது. எங்கள் மகளின் வாழ்க்கை ஊசலாடுகிறது நல்லா சொல்லிச்சு. நாங்க வந்தா முதல் கையெழுத்து மதுக்கடையை ஒழிப்போம், மது விலக்குக்கு நாங்க சொன்னாங்களே, செஞ்சீங்களா? இன்னைக்கு இந்த பெண்கள் கேட்கிறோமா? இந்த 3000 ரூபாய் வாங்கினதும் 1000 ரூபாய் வாங்கினதும் சைலண்டா போய் விடியலாட்சிங்கிறோமே. இந்த மதுக்கடைகள் தெருவுக்கு தெரு அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஆண்கள் குடித்தது போக எங்கள் பெண்கள் குடிக்கிறாங்களே. வீட்டு பெண்கள் குல விளக்குகள் இன்னைக்கு குடிக்க அடிமையா இருக்காங்களே. பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு குடிக்க அடிமையா இருக்காங்களே. ரீல்ஸ் போடுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பிள்ளைங்களை படிக்க அனுப்புனா பெண் பிள்ளைகள், பள்ளிக்கூட மாணவிகள், கல்லூரி மாணவிகள் குடிச்சுக்கிட்டு பேருந்துகளையும் கல்லூரி பள்ளி வளாகத்திலையும் பீர் பாட்டிலோட வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அப்பம் பேரை வச்சுக்கிட்டு, தாத்தம் பேரை வச்சுக்கிட்டு, நானும் அரசியல்வாதி. இந்த நாடக மேடை வந்து இனிமே தமிழ்நாட்டிலும் அரங்கேறாது. மும்பைல கூப்பிட்டாங்க. இப்போ அண்ணாமலை அண்ணா மும்பைல நகராட்சி தேர்தல் நடக்குதுங்க. அந்த தேர்தல் நேரத்துல அங்க போகும்போது பேசுறாரு. என்ன பேசுறாரு அண்ணாமலை? என்னன்னா, மும்பையை வந்து ஒரு சிறிய ஒரு தனிப்பட்ட இதா சொல்ல முடியாது. அது ஒரு சர்வதேச மாநகரம். இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரிலேட்டடா கனெக்ட் பண்ணி சொல்றாரு. அங்க இத்தனை வருடம் நகராட்சியை பிடித்து வைத்திருந்த தாக்கரே குடும்பம், இந்த மு.க. ஸ்டாலின் குடும்பம் இருக்குல்ல, இந்த குடும்பம் மாதிரி அங்க தாக்கரே குடும்பம். அவனுங்களை தாண்டி அங்க ஒரு பேரையும் அசைக்க முடியாது. அந்த ஆள் சொல்றான், ரசகுல்லா நம்ம சொல்லுவோம்ல, அந்த ரசகுல்லா அண்ணாமலை எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ரசகுல்லாக்கு சமங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவுட் ஆகல. மும்பை தேர்தல் ரிசல்ட் வருது. தாக்கராவின் தோணிவேர் ஆணிவேராக இருக்கக்கூடிய மும்பை மாநகராட்சியை இன்று கைப்பிடித்திருக்கிறது பாஜக. கேரளாவிலே உன்னதமான ஆன்மீகம் காக்கக்கூடிய சபரிமலையிலே சொன்னத்தை களவாண்டு வைத்திருக்கும் கம்யூனிஸ்ட் கொத்தடிமைகளும் சூழ்ந்திருக்கும் இந்த குழித்திரை பகுதியில் பாஜகவின் இந்த பொதுக்கூட்டம் இத்தனை பேரை கொண்டு நடப்பதே பெரிய வெற்றி. மோடிஜி அவர்களின் வழியில் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஆர்ப்பாட்டம் போட்டா அரை மணி நேரம் கூட டைம் தர மாட்டீங்க. உடனே கைது, பஸ் எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சிருவீங்க. ஆனா 6 காணி 10 காணி பகுதிக்கு பஸ் விடுங்கடானா அங்க பஸ் விடுறது கிடையாது. மக்களுக்கு பேருந்து வசதி இல்லாத பகுதிகளில் பேருந்து விடுங்கடானா உங்களுக்கு பஸ் கிடையாது. ஆனா பிஜேபி ஆட்கள் வந்து பாஜக தொண்டர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் வைக்கிறாங்கன்னா எங்கிருந்து வரும்னு தெரியாது. தமிழக போக்குவரத்து துறைக்கு அத்தனை போராட்ட இடங்கள்லயும் 2 பேருந்து 3 பேருந்து வச்சிருக்கீங்க. எங்க இருந்து இந்த காசு? எங்கிருந்து வந்தது இந்த பேருந்து? பேருந்து கிடையாது. மக்கள் வசதிக்கு பேருந்து கிடையாது. ஓட்டு போட்டு எங்க மக்களுக்கு விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு பேருந்து கிடையாது. பாஜக ஆர்ப்பாட்டத்தின் போது பேருந்து நிக்கிறதுன்னா இந்த ஆட்சி எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? இந்த விளவங்கோடு தொகுதி மக்களை எவ்வளவு முட்டாளாக்கிட்டு இருக்காங்கன்றது நம்ம கண்ணு முன்னாடியே பாக்குறோம். அத்தனை பேருக்கும் தெரியும். இன்னைக்கு அவ்வளவு பேரும் சொன்னாங்க. திமுக ஆட்சிக்கு வரும்போது என்னங்க சொன்னாங்க? எதனால எங்க மக்கள் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஓட்டு போட்டீங்க? திமுக ஆட்சி வந்தா பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தர்றோம். நாங்க அம்மாக்கள் எல்லாம் கமந்து விழுந்துட்டாங்க. ஐயோ மாசம் 1000 கிடைக்குதா? எத்தனை வருடங்கள் தாண்டி உங்களுக்கு தந்தாங்க? 28 மாசங்கள் தரலையே. ஒரு ஆளுக்கு 28,000 ரூபாய் வச்சு வருது. அதை கேட்க நம்மளால முடியுதா? ஏமாற்றம் தானே. சொன்ன வார்த்தையை செஞ்சாங்களா? பொங்கலுக்கு 5000 இத்தனை வருடங்கள் தரலங்க. 5 வருட ஆட்சியில இத்தனை 4 வருஷம் தரலையே. தேர்தலுக்கு 3 மாசம் இருக்கும் போது அப்படியே கண்ணு தூக்கி போடுறான்.
போடுற மாதிரி ஒரு 3000 ரூபாய் போடுறோம். அதை வாங்கிக்கிட்டு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம், எங்க விடியல் முதல்வர் தந்துட்டாரு. ஆனா அப்ப வீட்டு காசா இல்ல தெரியாமதான் கேக்குறோம். அப்ப வீட்டு காசு அதெல்லாம் என்னமோ முதல்வர் ஸ்டாலின் வந்து அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து அவங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்துல இருந்து உங்களுக்கு தந்த மாதிரி நம்ம வரி பணத்தை நமக்கு தந்திருக்கான் 3000 ரூபாய்னு சொன்ன 5000 ரூபாய்ல இருந்து. இதை இன்னைக்கு பெருமையா பேசிட்டு அடுத்த தேர்தல் வருவது போர்டு தாமரைக்கு பதிலா காங்கிரஸ்ல ஒரு குத்து, கூட்டணி கட்சியும். இன்றைக்கு ஒரு தேர்தலையுமே தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இவர்களுடைய கூட்டணி கட்சி. எங்கள் தலைவர்கள் அருமையா சொன்னாங்கல்ல, இப்போ தமிழகத்தில் வரவே முடியாது. இன்னைக்கு ஓட்டு வங்கியை ஏத்தி வச்சிருங்க பிஜேபி. அதை எப்படி நீங்க மறுப்பீங்க? வெற்றி வரல, ஆனால் ஓட்டு சதவீதம் ஏறி இருக்கிறது, சரிவை நோக்கி போகலையே. காங்கிரஸ் தனியா இன்னைக்கு எத்தனை ஓட்டுங்க வாங்குவீங்க? பிஜேபி பக்கத்துல உங்களால நிக்க முடியுமா? தனியாக தமிழ்நாட்டில் அத்தனை பகுதியிலே உங்களால வேட்பாளர்களை நிறுத்தி ஜெயிக்க முடியுமா? முடியாது. உள்ளுக்குள்ளேயே போராட்டம் நடக்குது. பிசிக காரங்க தனியா ஒரு போராட்டம் பண்றாங்க, எது கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு. வேங்கை வயல் பிரச்சனை எளிதாக கடந்து போற பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு சமூக நீதி பேசுறோம், சமுதாயத்திற்காக நிக்கிறோம், அத்தனை சிறுபான்மை மக்களையும் தூக்கி பிடிக்கிறோம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நாங்க தான் இருக்கோம்னு குரல் கொடுத்து நிக்கிறாங்கல்ல. திமுகவிடம் மண்டிட்டு இந்த விசிகா உட்கார்ந்து இருக்குல்ல. வேங்கையல் வயல் பிரச்சனைக்கு இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது மறந்து போயிடுச்சு சொல்லுங்க? 10 நாள் நியூஸ், அதிகபட்சம் ஒரு 15 நாட்கள் நம்ம பேசுவோம். தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர்ல மனித மலத்தை கலந்து அந்த பகுதி மக்கள் எதுங்க குடிப்பாங்க? குடிக்கிற தண்ணியில உங்கள் அரசியல் வன்மம் இருக்கு. மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர்ல போய் உன்னுடைய அரசியலை ஒரு ஈன புத்திய நீ காமிச்சிருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் சமூக நீதி பேசக்கூடிய, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய, காவல்துறையை அதிகாரத்தில் கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்க வைத்திருக்கா? நீ எல்லாம் புடவையை கட்டிட்டு போயிடு. இப்ப கொஞ்ச நாளா பேண்ட் சுத்திக்கிட்டு இருக்காப்புல. இன்னும் அடுத்த படத்துக்கு இவர் தான் சிறப்பு கதாநாயகரா இருப்பாரு போல. குடும்பமே நாட்டை கொள்ளையடிச்சு ஒரு கம்பெனி மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளு ஒரு பக்கம்னா இவங்க தங்கச்சி கனிமொழி அம்மா அதை விட பிரமாதம். அப்படியே அடுக்கடுத்து அம்மா அள்ளி தூவி விட்டுச்சு. தேர்தல் நேரத்துல அக்கா கொந்தளிச்சிருச்சு. ஏடிஎம் ஆட்சி இருக்கும்போது அக்கா தேர்தல் நேரத்துல வந்து சொல்றாங்க, இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்து விட்டது. எங்க பார்த்தாலும் மதுக்கடைகளாக இருக்கிறது. எங்கள் மகளின் வாழ்க்கை ஊசலாடுகிறது சொல்லிச்சு. நாங்க வந்தா முதல் கையெழுத்து மதுக்கடையை ஒழிப்போம், மது விலக்குக்கு நாங்க சொன்னாங்களே, செஞ்சீங்களா? இன்னைக்கு இந்த பெண்கள் கேட்கிறோமா? இந்த 3000 ரூபாயை வாங்கினதும் 1000 ரூபாயை வாங்கினதும் சைலண்டா போய் விடியலாட்சிங்கிறோமே. இந்த மதுக்கடைகள் தெருவுக்கு தெரு அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஆண்கள் குடித்தது போக எங்கள் பெண்கள் குடிக்கிறாங்களே. வீட்டு பெண்கள் குல விளக்குகள் இன்னைக்கு குடிக்க அடிமையா இருக்காங்களே. பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய மாணவிகள் இன்னைக்கு குடிக்க அடிமையா இருக்காங்களே. ரீல்ஸ் போடுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பிள்ளைங்களை படிக்க அனுப்புனா பெண் பிள்ளைகள், பள்ளிக்கூட மாணவிகள், கல்லூரி மாணவிகள் குடிச்சுக்கிட்டு பேருந்துகளையும் கல்லூரி பள்ளி வளாகத்திலையும் பீர் பாட்டிலோட வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு? எதை நோக்கி நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு அரசு பள்ளிகளின் நிலைமை என்ன? அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் மதிப்பெண் அத்தனை பேர் இன்னைக்கு போராட்டம். மாணவர்கள் வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறி. கன்னியாகுமரி மாவட்டம் எங்க திரும்பினாலும் நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு மேல பார்த்தா கஞ்சாங்க சின்ன சின்ன பசங்க ஒரு கும்பலா அங்கேயே சந்தில நின்னுட்டு கஞ்சா பரிமாறிட்டு இருக்காங்க. காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க காவல்துறை? கஞ்சா பழக்கத்தை அவங்களால ஒழிக்க முடிஞ்சுச்சா? ஸ்டாலினின் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய, கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, சட்டம் ஒழுங்கு காக்கக்கூடிய காவல்துறையின் பணி என்ன? பிஜேபி கண்டன ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்தி கூட்டிட்டு போறதா வேலை? இதுக்குதான்
தான் மக்கள் பணத்துல சம்பளம் வாங்குறீங்களா? ஒரு முதலமைச்சரின் பணி என்ன? தான் ஆளக்கூடிய நாட்டுல மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும். மாணவர்களின் வாழ்வை சீரழிச்சிட்ட குடி இவங்களே கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு என் இளைய தலைமுறையை போதைக்கு அடிமையாக்கி விட்டுட்டு வீதி எங்கும் கஞ்சா விற்கிற பொம்பளையோட போட்டோ திமுக காரங்க கேட்டா கஞ்சாவே புழக்கத்துல இல்ல. அத்தனை இளைஞர்களும் படிச்சுட்டு வேலைக்கு போவான்னு வீட்டுல பெத்தவங்க கனவு கண்டுட்டு இருந்தா அவன் கஞ்சாவை போட்டுக்கிட்டு நைட்டு வீடு ஃபுல்லா ஊரு ஃபுல்லா சுத்திட்டு காவல்துறை கிட்ட மாட்டிக்கிட்டு கள்ள கேசு போடுறதுக்கு ஒரு 4 பேரை கொண்டு உள்ள வைக்கிறது. மெயின் ஏஜென்ட் எல்லாம் திமுக காரன். அதை தட்டி கேட்க மக்கள் அது ஆட்சியில இருக்கும். இவங்களுக்கே மறுபடியும் நம்ம கூட்டணி ஆட்சிக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம். இவர்களுக்கு ஓட்டு போடக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய இளைஞர்களை வைத்திருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் நீங்க யோசிக்கணும். நீங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டு உங்க பிள்ளைகளை நாளை கொலை குற்றவாளியாகவோ கற்பழிப்பின் குற்றவாளியாகவோ நீங்க கொண்டு போய் தெருவுல நிப்பாட்டுறீங்க. ஒரு முதலமைச்சர் நாட்டை காக்கக்கூடியவர் என்னங்க செய்யணும்? படித்தவருக்கு வேலையை கொடுக்கணும். எத்தனை பேருக்கு இந்த வேலையை கொடுத்துட்டான்? மாநகராட்சியில வேலை எடுத்து தர, நகராட்சியில வேலை எடுத்து தரேன்னு சொல்லிட்டேன். நேரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? திமுக காரர் 888 கோடி ஊழல் நடந்துச்சு. இன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒரு வேலை வாய்ப்பு நம்ம இளைஞர்களுக்கு கொடுக்கணும்னா, நம்ம வீட்டு பிள்ளைகள் வாங்கணும்னா காசு கொடுக்க வேண்டியிருக்கு, லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, ரெக்கமெண்டேஷன் தேவை வேண்டியிருக்கு. படித்தவனுக்கு இன்னைக்கு வேலை இருக்கா? இது இந்த மு.க. ஸ்டாலின் உறுதிப்படுத்தி கொடுத்தாரா? அதையும் தாண்டி இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு. அந்த ஆள் எதுக்கு இருக்காருன்னு மனோ தங்கராஜ் அவருக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. இருந்தாலும் அமைச்சர் ஆகுனது எதுக்கான்னு தெரியல. அமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடி தக்கல ரோட்ல எல்லாம் உட்கார்ந்து போராட்டம் பண்ணாப்பு. கொள்ளையோ கொள்ளை, கனிம வள கொள்ளை, கொள்ளையோ கொள்ளை. நாங்க வந்தா அப்படியே மலை வளத்தெல்லாம் பாதுகாத்து அப்படியே தட்டுல தூக்கி வச்சிருவோம். இந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் தாங்க கமிஷன் அதிகமா இருக்கு. வந்தப்ப சொன்னாம 4 குவாரி தாங்க கன்னியாகுமரியில இயங்குது. அடுத்து பார்த்தா 6 குவாரி தாங்க இயங்குது. இப்ப பார்த்தா 7 குவாரி இயங்குது. பெட்டி இவர் வீட்டுக்கு போகுது. இவர் சுற்றுச்சூழல் பாதுகாவலரா யாரு? அமைச்சர் மனோ தங்கராஜ். இந்த ஆளெல்லாம் இந்த மண்ணின் குமாரி மண்ணின் சாபக்கேடு. சுற்றுச்சூழல் பாதுகாவலர் எல்லாம் கிடையாது. இந்த மண்ணின் சாபக்கேடு அமைச்சர் மனோ தங்கராஜ். இந்த ஆள் அமைச்சர் ஆக்குனதே நாம செஞ்ச மிக பெரிய பாவங்க. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் வேணும்னு தெரியல. தகுதி இல்லாத ஒரு அமைச்சர், தகுதி இல்லாத ஒரு விஜயவசந்த் அப்பா பேரை வச்சு ஓட்டு வாங்கி உட்கார்ந்து இருக்காப்ல. ஒரு துருப்ப கூட கன்னியாகுமரியில இன்னைக்கு அவரால் அசைக்க முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியாதுங்க. ஒரு பச்சை பிள்ளைய கொண்டு போய் நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஆகுனா அவருக்கு என்னதாங்க தெரியும்? சும்மா விட்டுதான் அவர் 4 படமாவது நடிச்சிருப்பாரு. அவர் வசந்தன் கோ பிரான்ச்ச பெருகிக்கிட்டே இருக்காரு. எங்க திரும்பினாலும் உங்கள் வசந்தன் கோ தான் ஞாபகம் வருது. விஜயசந்த பார்த்தாலும் சொல்லுவாங்க அந்த காலம் அது வசந்தன் கோ காலம். இங்கிட்டு திருப்பி பார்த்தா ஒரு வசந்தன் கோ பிரான்ச், அப்படியே 4 அடி இங்கிட்டு திருப்பி பார்த்தா அங்க ஒரு வசந்தன் கோ பிரான்ச். அவர் செய்த மிகப்பெரிய சாதனை கன்னியாகுமரியில் எங்க திரும்பினாலும் வசந்தன் கோ. இதை தாண்டி இந்த கன்னியாகுமரிக்கு என்ன கலை இவர் புடுங்கி போட்டாருன்னு நீங்க சொல்லுங்க. இவருக்கு ஓட்டு போடக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க நீங்க டிசைட் பண்ணுங்க, யாருக்கு நாங்க ஓட்டு போட போறோம். இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்க அக்கா தாரகை கட்பட்டு விளம்பரம்னா விளம்பரம், அப்படி ஒரு விளம்பரம். சினிமா நடிகைகளுக்கு கூட இந்த விளம்பரம் கிடையாதுங்க. சினிமா நடிகைகளுக்கு கூட இந்த விளம்பரம் கிடையாது. அக்கா இங்கிட்டு திரும்பினா ஒரு போஸ்டர் வரும், முதலைய பார்க்க போனா ஒரு போஸ்டர் வரும். நான் நினைச்சேன் அக்கா குளத்துல அந்த திப்பரப்புல அருவில விழுந்து முதலைய புடிச்சிட்டு வந்துருவாங்கன்னு நினைச்சேன். அவங்க பார்த்த போஸ்டுகளும் இன்னைக்கு வரைக்கும் முதலைய கண்ணுல காணலையாமா. என்னென்னமோ வலை வீசி எல்லாம் தேடி பாக்குறாங்க. எங்க வனக்காவலர்கள் எல்லாம் கதறி அழுறாங்க, இந்த அம்மா எங்க வேலையை செய்ய விட மாட்டேங்குது. ரோடு வேலை அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. நேஷனல் ஹைவே வேலை செய்யறது நெடுஞ்சாலைத்துறை பண்ணிட்டு இருக்கு. உள் ஏரியாக்களை போய் பாருங்க, உங்க தொகுதிக்கு உட்பட்ட உள் ஏரியாக்களை போய் அந்த ரோட முதல்ல பார்வையிடுங்க. என்ன கேவலமா இருக்கு. கேடு கேட்ட சாலைகளை வச்சிருக்கீங்க. அங்க சரி பண்ண துப்பு இல்லாம வேலை நடக்கிறது
என்னமோ அந்த அக்கா தான் வந்து ரோடே போடுற மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கு. எங்க போய் புலம்பு எழுதுறது? இங்க பார்த்தா தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க, கேரளாவிலிருந்து கழிவுகள் வருகிறது, மருத்துவ கழிவுகள் வருகிறது, ஹோட்டல் வேஸ்ட் வருது, கழிவு வண்டிகள் அதிகமாக வருது, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நிறுத்திடுவோம். நாங்க இடைத்தேர்தலோட அக்கா கூட சொல்லுச்சு, ஏன் இப்ப இந்த குளத்துறை நகர்ல வந்து கழிவு வண்டி வர்றதே இல்லையா? ஏன் இந்த அக்கா வந்ததுக்கு நாங்க 3 வண்டி பிடிச்சோங்க, சுமணனாகலாம் தெரியும். குளித்துறை நகரினுடைய பாஜகவை சேர்ந்து ராத்திரி 2 மணிக்கு உட்கார்ந்து இந்த இதுல காவல் கட்டு 3 கழிவு வண்டியை பிடிச்சு கொடுத்திருக்கோம். களியக்காவிளை காவல்துறையில ஆய்வாளராக இருந்தவர் சொல்றாரு, அங்கிருந்து எஸ்ஐ ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்க சொல்றாங்க, வண்டியை வந்து இங்க விட்டுட்டு போங்க, நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம். ஏதாவது மெடிக்கல் வேஸ்ட் இவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்களாமா, உங்களுக்கு தகவல் தரோம். இந்த காவல்துறை மருத்துவ கழிவுகளை கண்டுபிடிச்சு இதை நடத்தக்கூடிய திமுக காரனை அரெஸ்ட் பண்ணி என்னமோ தூக்குல போட்டு தொங்க விட்டுற மாதிரியும் எல்லாமே நடிப்பு, நாடகம். கலைஞரின் நாடகம் மொத்தத்தையும் அரங்கேற்றுவதுதான் மு.க. ஸ்டாலினின் ஆட்சி. அவர் என்னென்ன படம் எடுக்கணும்னு நினைச்சாரோ அதை எல்லாத்தையும் இவனை எடுத்துக்கொண்டிருப்பது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தயாரிப்புல திமுக ஒரு ஊர்ல சந்து சந்தா பண்ணிட்டு இருக்காங்க. ஜல்ஜீவன் திட்டம் பிரதமர் மோடி ஐயாவின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு எல்லா மக்களுக்கும் குடிநீரை, சுத்தமான குடிநீரை கொடுக்கணும்னா நம்ம தொகுதியில பல பகுதிகள்ல காசை வாங்குறாங்க திமுக கவுன்சிலர்ஸ். குடிநீர் கொடுக்கிறது இலவசம், அதற்கான வரியை நீங்க வாங்கலாம். 4000 ரூபாய் 5000 ரூபாய் அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க பொதுமக்கள்கிட்ட. இன்னைக்கு நம்ம மக்கள் முட்டாள்தனமா அந்த காசையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ஸ்டிக்கர் ஓட்டுற விளம்பரம் வேற இவங்களுக்கு. கொண்டு வருவது, செயல்படுத்துவது மோடி அரசு, அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுவது ஸ்டாலின் அரசு. மோடிஜியின் மருத்துவ காப்பீடு திட்டம் 5 லட்சம் வரைக்கும் எல்லாருக்கும் கார்டு கொடுத்தாங்க. எல்லா மாநிலத்திலும் செயல்பாட்டுல இருக்கு. இன்னைக்கு தமிழக மக்கள் புலம்புறாங்க, எங்க மோடி கார்டை கொடுத்தீங்க, எங்களுக்கு காசு வரலங்க, எங்களுக்கு மெடிக்கல் கிளைம் ஆகலையே. ஆகாதுங்க, மோடி திட்டம் வந்து தமிழ்நாட்டுல கிளைம் ஆகாது. ஏன்னா இந்த திருட்டு திராவிட கும்பல்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் ஸ்மார்ட்டா ஒரு திட்டம், மோடி திட்டத்தை தான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துட்டா 2026 மோடிஜி ஆட்சி வந்துரும்ல தமிழகத்துல. எப்படி அவங்க விரும்புவாங்க? அவர்களுக்கு வலிக்கும்ல. எப்படிங்க இன்னொருத்தங்க வளர விடுவாங்க, ஒருத்தங்க நல்லது செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. 3 லட்சம் மத்திய அரசு நீங்க கொடுங்க, 2 லட்சம் மாநில அரசு நாங்க போடுறோம், நாங்க கலைஞர் காப்பீடு திட்டத்தை கொடுக்கிறோம், அந்த கார்டை வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அந்த கலைஞர் காப்பீடு திட்டத்தை வைத்து பயன்பெறக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் சொல்றோம், அத்தனை மக்களுக்கும் சொல்றோம். அது மத்திய அரசு 3 லட்சம் கொடுக்குது, மாநில அரசு 2 லட்சம் கொடுக்குது. இரண்டையும் சேர்த்துதான் தமிழகத்துல நிலையில் இருக்குது. அத முழுக்க முழுக்க வந்து மத்திய அரசு இல்லாம மாநில அரசால தர சொல்லுங்க பாப்போம். மத்திய அரசு தர வேண்டாங்க, நாங்க மாநில அரசே தரோம். திராணி கிடையாதுங்க, வக்கில்லாதவங்க. இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மாத்தி இருக்கோம். இத பேச முடியல ஒன்னால. சம்பளத்தை நிறையாக 240 ரூபாயாக உயர்த்தி இருக்கோம். இத மக்கள்கிட்ட சொல்ல முடியல. வேலை வாய்ப்பை தரமாக திறமாக உறுதி செய்கிறோம். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, எங்க மக்கள் புரிஞ்சுக்கணும், 100 நாள் வேலை திட்டம் யாரும் தடுத்தலாம் நிப்பாட்டல, உங்க கையில இருந்தெல்லாம் புடிங்கல. 100 நாள் வேலை திட்டம் தற்பொழுது 125 நாட்களாக உயர்த்தி தந்திருக்கிறது மோடிஜி அரசு, மத்திய அரசு. இவங்க சொல்றது 100 நாள் திட்டத்தை பறிச்சுட்டாங்க, காந்திஜி பேரை மாத்திட்டாங்க. என்ன கேக்குறேன், அம்மாவினுடைய ஆட்சி முடிஞ்சு அதிமுக முடிஞ்சு திமுக ஆட்சி வரும்போது இவங்க என்னென்ன அராஜகம் பண்ண? அம்மா உணவகம் இல்லை, அம்மா கணினி இல்ல, எல்லாத்தையும் அப்பம் வேற வச்சுக்கிட்டு இருந்தான். கலைஞர் கலைஞர் கலைஞர், தளபதி தளபதி, அப்படிதான் திட்டம் வச்சிருந்தான். நீ வந்து மாநில அரசை ஆளும் போது முன்னாள் ஆட்சியாளராக இருந்த ஆளும் கட்சியை பின்னோக்கி தள்ளிட்டு நீ ஆளும் கட்சியா வரும்போது அதிமுகவின் திட்டங்களை எல்லாம் பெயர் மாற்றம் செய்தால் சரி, நீ பண்ணா சரி. இதுல என்ன மோடிஜி நான் பேரை வச்சாரு, வளர்ந்த பாரதம்னு தானே வச்சிருக்காரு. இதுல யாருக்கு என்ன பிரச்சனை? உனக்கு அப்ப பிரச்சனை வந்து பெயர்ல கிடையாது. தேர்தல் வருது, 90 நாட்கள்ல மக்களை எப்படியெல்லாம் குழப்பலாம், மக்களை எப்படியெல்லாம் திசை திருப்பலாம்.
போடுறான். இதற்காகவே நீ என்ன திட்டம் போடுற? உண்மைக்கு புறம்பாக பேசி மக்களை மனம் திரும்ப செய்யற. உனக்கு ஓட்டு வேணும், அதுக்காக நீ என்ன பண்ணவும் ரெடியா இருக்க. ஓட்டுக்காக எவங்காலையும் மாறுறதுக்கு ரெடியா இருக்கிறவன் தான் திமுக. முதல் கூட்டணியில மோடிஜி கூட இருக்கும்போது, மத்திய அரசின் கூட இருக்கும்போது, தற்போது இருக்கக்கூடிய பாஜகவின் கூட கூட்டணியில இருக்கும்போது இனிச்சிச்சு. இப்ப கசக்குதா? புரியலையே. இன்னைக்கு அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு எவ்வளவு திறம்பட செயல்படுது அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய திமுக மீடியேட்டர்ஸ் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற இடத்துல எல்லாம் அவ்வளவு குரலுப்படி, வேலை நடக்காத இடத்துல வேலை நடந்ததா காட்டி இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கள்ள கையெழுத்து போட்டு அந்த சம்பளத்தை இவனுங்க ஆட்டைய போடுறானுங்க. மக்களுக்கு சேர வேண்டிய, தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய காசை இவனுங்க எடுக்கிறானுங்க. அதை இன்னைக்கு ஒரு நபர்களும், அதுல இருக்கக்கூடிய ஒரு ஊழியர்களும் தங்களுடைய பயோமெட்ரிக் பிங்கர் பிரிண்ட வைக்கணும். வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் 7 நாள்ல இருந்து 15 நாளுக்குள்ள சம்பளம் அவங்க அக்கௌண்ட்ல போகணும். நீ அங்க எதையுமே ஆட்டைய போட முடியாது. 10 ரூபாய் கூட உன்னால திருட முடியாது. அதை உறுதிப்படுத்தி அந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை இன்னைக்கு ஸ்ட்ராங்கா கொண்டு வந்திருக்காரு மோடிஜி ஆட்சிக்கு. இதை இன்னைக்கு மக்கள் கிட்ட மறைச்சு 100 நாள் வேலை திட்டம் போயிடுச்சு. எதுக்கு இந்த பொய் பொருட்டெல்லாம்? சிறுபான்மையை வஞ்சிக்கிறது பாஜக அரசு. எங்க இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்றீங்க. முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றிய ஒரே தெய்வம் மோடிஜிங்க. ஒரே தெய்வம் மோடிஜி. எத்தனை இஸ்லாமிய தலைவர்கள் இங்க இருக்காங்க? யாராவது அங்க இருக்கக்கூடிய பெண்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தாங்களா? இந்த திட்டம் வர்றதுக்கு முன்னாடி, இந்த சட்டம் அமல்படுத்துவதற்கு முன்னாடி இருந்த நிலைமை என்ன தெரியுமாங்க? ஒரு இஸ்லாமியர் எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்கலாம். சட்டம் அதுக்கு இடம் கொடுத்துச்சு. வீட்டுல மனைவியை வச்சுட்டு அவங்க எத்தனை பொண்டாட்டிய வேணா வச்சுக்கலாம். சட்டம் இடம் கொடுத்துச்சு. எத்தனை பெண்கள் புலம்பி அழுதிருப்பார்கள், தங்கள் வாழ்க்கையை எண்ணி கவலையில் ஆழ்ந்திருப்பாங்க. முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்து உன் முதல் மனைவிக்கு விருப்பம் இல்லாமல் மறுமணம் செய்யக்கூடாது. அப்படி அவர்களுக்கு விருப்பம் இல்லையா, சட்டப்படி விவாகரத்து நீ வாங்காம திருமணம் செய்தா அது சட்டப்படி நடவடிக்கைக்கு உட்பட்டது. இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு தேர்தலின் நேரம் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அத்தனை இஸ்லாமிய பெண்களும் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் நன்றியையும் ஆதரவையும் இன்னைக்கு தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. இவர்கள் சிறுபான்மையர்களுக்கு எதிரானவர்களா? மோடி ஆட்சி சிறுபான்மையர்களுக்கு எதிரானதான். நான் ஒரு மீனவருங்க, கத்தோலிக்க கிறிஸ்தவர் மீனவர். இன்னைக்கு பெருமையா சொல்வேன், என்னுடைய மீனவர் இனத்திற்கு உயிர் பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டிருக்கிறது பாஜக தலைமையிலான ஆட்சி, மோடிஜியின் ஆட்சி. இங்க கிள்ளியூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களை இலங்கை படைகிட்ட போயிட்டாங்கன்னு புடிச்சு வைக்கும் போது நிர்மலா சீதாராமன் அம்மாவினுடைய ஒரு அழைப்பு இன்னைக்கு விடுதலை பண்ணி கொண்டு வந்திருக்கு. பாதுகாப்பா கொண்டு வந்திருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியில் அப்படியே நடந்துச்சு. கடலுக்கு போனா திரும்ப வருவானா இல்லையான்னு தெரியாது. இலங்கை படைகிட்ட மாத்தினா உயிரோட திரும்பி வர முடியாது. இத்தனை மீனவர் இறந்தார். எத்தனை குடும்பம் இன்னைக்கு அனாதையா இருந்திருக்கு தெரியுமா காங்கிரஸ் ஆட்சியில? அத்தனை மீனவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்து இன்னைக்கு வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுத்தது. இவன் கொடுக்கிற காசு ஈடாகுமா? 10 லட்சம் ரூபாய் செத்து போனா 10 லட்சம் ரூபாய் செத்து போனா 20 லட்சம் உயிரை கொண்டு வர முடியுமா? அந்த உயிர் பாதுகாப்பு கொடுக்கிறதாங்க ஒரு தலைவனோட வேலை. அந்த தலைமையை செய்து கொண்டிருப்பவர் எங்கள் மோடிஜி ஐயா. அந்த மனுஷனை போய் நீங்க எப்படிங்க சிறுபான்மைக்கு எதிரானவர் நீ எதிரானவர் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க. இன்னைக்கு இந்தியாவையே நம்பர் 1 மாத்திக்கிட்டு இருக்காரு தலைவர் மோடிஜி அவர்கள். பாரத பிரதமர் இன்னைக்கு இந்தியாவை அத்தனை மேலை நாடுகளுமே திரும்பி பார்த்து ஒற்றை தலைவரை நோக்கி நிற்கிறதுனா அந்த பெருமை மோடிஜியின் சாதனையை சேரும். குப்பை தொட்டி மாதிரி இருந்த இந்தியாவை இன்னைக்கு டிஜிட்டல் மயமாக்கி தூய்மையாக்கி எங்க பார்த்தாலும் ஏர்போர்ட்டுக்குள்ள போனா அப்படி ஒரு வசதி, ரயில்வேல போனா அப்படி ஒரு வசதி, பாதுகாப்பு இருக்கு.
அதை உறுதிப்படுத்தி கொடுத்தவர் அவர். மெட்ரோ திட்டம், எத்தனை மெட்ரோ ரயில் இங்க இருந்து சென்னைக்கு 6 மணி நேரத்துல போலாம், கன்னியாகுமரியில இருந்து கொண்டு வந்தது யார்? இன்னைக்கு இந்த ராணுவத்திற்கு தனித்துவமான ஒரு வாய்ப்பை கொடுத்து, ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, எல்லை பாதுகாப்பு வீரர்களை கௌரவப்படுத்தி நாட்டை பாதுகாப்பா வச்சிருக்காரு பாருங்க ஒரு தலைவர். எங்க பார்த்தாலும் கண்ணி வெடிப்பு, எங்க பார்த்தாலும் குண்டு வெடிப்பு, எல்லையை தாக்குனார். இன்னைக்கு அத்தனை நாடுகளுக்கும் உலக போர் நடந்தாலும் இந்தியா என் பக்கம் இருக்குன்னா நான் தைரியமா இருப்பேன். அத்தனை உலக நாடுகளின் தலைவர்களும் சொல்லும் இடத்தில் கொண்டு வந்தது நம்மளுடைய இந்திய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். மறுக்க முடியுமா? இந்த பப்புவுக்கு அதுக்கு ராணி இருக்கா? பப்புவால பிபி ஊத மட்டும்தாங்க முடியும், வேற எதுவும் அவரால் செய்ய முடியாது. அரசியல் என்னன்றதை இவர் போய் படிச்சுக்கிட்டு வரணும். இனிமே இந்த அப்பம் பேரை வச்சுக்கிட்டு, தாத்தம் பேரை வச்சுக்கிட்டு, நானும் அரசியல்வாதி நானும் அரசியல்வாதி, இந்த நாடக மேடை இனிமே தமிழ்நாட்டிலும் அரங்கேறாது. மும்பைல கூப்பினாங்க, இப்போ அண்ணாமலை அண்ணா மும்பைல நகராட்சி தேர்தல் நடக்குதுங்க. அந்த தேர்தல் நேரத்தில் அங்க போகும்போது பேசுறாரு. என்ன பேசுறாரு அண்ணாமலை? என்னன்னா, மும்பையை ஒரு சிறிய ஒரு நாடு, ஒரு தனிப்பட்ட இதா சொல்ல முடியாது, அது ஒரு சர்வதேச மாநகரம், இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரிலேட்டடா கனெக்ட் பண்ணி சொல்றாரு. அங்க இத்தனை வருடம் நகராட்சியை பிடித்து வைத்திருந்த தாக்கரே குடும்பம், இந்த மு.க. ஸ்டாலின் குடும்பம் இருக்குல்ல, இந்த குடும்பம் மாதிரி அங்க தாக்கரே குடும்பம், அவனுங்களை தாண்டி அங்க ஒரு பேரையும் அசைக்க முடியாது. அந்த ஆள் சொல்றான், ரசகுல்லா நம்ம சொல்லுவோம்ல, அந்த ரசகுல்லா அண்ணாமலை எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ரசகுல்லாக்கு சமங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவுட் ஆகல. மும்பை தேர்தல் ரிசல்ட் வருது, தாக்கராவின் தூணிவேர் ஆணிவேராக இருக்கக்கூடிய மும்பை மாநகராட்சியை இன்று கைப்பிடித்திருக்கிறது பாஜக. பாஜக இன்னைக்கு மும்பை மாநகராட்சி ஒரு மேயரை பிடித்திருக்கிறதுங்க. அவன் எல்லைக்குள்ளேயே போய், அவன் வீட்டுக்குள்ளேயே போய் கொடியை நாட்டிட்டு வருவோம் பாஜக காரங்க. இந்த 15 ஆண்டு காலத்தில் மோடிஜியின் சாதனைகள் கொஞ்ச நஞ்சம் இல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கான ஆட்சியை மட்டுமே முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடிஜி ஐயாவின் ஆட்சியினாலதான் மும்பையில் இத்தனை பெரிய மாற்றத்தை நம்ம கொடுக்க முடிஞ்சிருக்கு. அந்த வாய்ப்பை கொடுத்தது, அந்த மாற்றத்தை கொடுத்தது மோடிஜியின் சாதனை. கேரளா கம்யூனிஸ்ட் நகரம், கம்யூனிஸ்ட் நகரம். பிரணாய் விஜயன் வேணா நாங்க ஒரு கயிறு தரோம், தொங்கிருங்க. திருவனந்தபுரம் மாநகராட்சி இன்னைக்கு பாஜக கையில இருக்குங்க, பாஜக கையில இருக்கு. பக்கத்து ஸ்டேட் இன்னைக்கு பாஜக கையில இருக்கு. என்ன பண்ண முடியும் உங்களால? தமிழகத்தில் மட்டும் இந்த தாமதத்திற்கு காரணம் எங்கள் மக்களின் ஏழ்மைத்தனமும் ஏமாற்ற குணமும் நம்பிக்கையும் மட்டும்தான். முட்டாள்தனமான நம்பிக்கை இன்னைக்கு நீங்க அவங்க மேல வச்சிருக்கீங்க. திமுக அப்படி தந்துருவான், இப்படி காப்பாத்திடுவான். இன்னைக்கு சொத்து வரி ஏற்ற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்க பார்த்தாலும் கன்னிவெடி மாதிரி பூகம்பம் பூகம்பங்கிற மாதிரி போராட்டம் போராட்டம் போராட்டம். செவிலியர் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், எங்க பார்த்தாலும் போராட்டம். என்ன மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்க முடிஞ்சு? இதையும் தாண்டி இந்த மக்கள் தேர்தல் நேரத்தில் ஓட்டு போட போகும்போது அண்டா தரம் குண்டா தரமா போய் ஓட்டு போட்டுட்டு வரணும். 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நாட்டை அடகுல வைக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளின் இளம் தலைமுறைக்கு ஒரு ஏற்றம் வரணும்னா, முன்னேற்றம் வரணும்னா, வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னா, இவங்க பின்னாடி போனீங்கன்னா நாடு சுடுகாடு. இன்னைக்கு சொன்னாங்கல்ல 5 லட்சம் கோடி கடன் இருந்தது, இன்னைக்கு 9.5 லட்சம் கோடி கடனா வந்திருக்கு. இவங்க 5 ஆட்சி சாதனை, இது 5 ஆண்டு காலத்துல இவங்களுடைய சாதனை. இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா இந்த நாடு எந்த அளவுக்கான ஒரு கடன் சுமையை தலையில் ஏந்தி ஒரு மக்கள் கடன்ல இருப்போங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். மக்களின் வளர்ச்சியை மட்டுமே, எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மட்டுமே மேலும் இருக்கக்கூடிய மோடிஜி ஆட்சி வேணுமா? இந்த கஞ்சா கடத்தல், போதைப் பொருள் புழக்கமிடுதல், தெருவுக்கு தெரு மதுக்கடையை வச்சிருக்கக்கூடியவன், பள்ளி மாணவர்களையும் மாணவிகளின் பாதுகாப்பதை உறுதிப்படுத்தாத, பாலியல் கொடுமைகள் அதிகமா பெருகிட்டு இருக்க திமுக காரங்களால இவனுக்கு ஆட்சி வேணுமாங்கிறத எங்க மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தெளிவா யோசிங்க. தாய் திருநாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு குடிமகனா நீங்க, மக்களின் வளர்ச்சியை நோக்கக்கூடிய ஒரு குடிமகனா நீங்க,
வளர்ந்த பாரதம் அடைய வேண்டுமா, மற்ற நாடுகளை விட இந்தியா மேலோங்கி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கா? உங்கள் பிள்ளைகள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கா? குடும்பம் முன்னேறணுங்கிற எண்ணம் இருக்கா? ஒரு குடும்பம் நல்லா இருந்தாதாங்க ஒரு நாடு வளர்ச்சி அடையும். அந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு குடும்பம் நடக்கணும்னா என்னங்க தேவை? வீடு வேணும், சாப்பாடு சத்தானதா இருக்கணும், நல்ல சாப்பாடு வேணும், தரமான சாப்பாடு வேணும், குடிநீர் வேணும், கல்வி வேணும். நவோதய பள்ளி சிறப்பா கொண்டு வந்து கொடுப்போம். ஸ்மார்ட் கிளாஸோட வருது உங்களுக்கு. அத்தனை தனியார் பள்ளிக்கூடங்களை விடவும் மிக தரமான பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து கொடுப்போம். அத்தனை மாணவர்களுக்குமான வேலையை நாங்கள் உறுதிப்படுத்தி கொடுப்போம். எங்க மோடிஜி ஐயாவினுடைய ஆட்சி வேணுமா? தெளிவா யோசிச்சு இந்த தேர்தலில் தாமரை சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. மக்களாட்சி இதுதான் என்பதை நம்ம கன்னியாகுமரி மக்களுக்கு காட்டும் காலம் விரைவில் இல்லை, 90 நாட்கள். தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது நாங்க அதை ப்ரூவ் பண்ணுவோம். கண்டிப்பா நாங்க அதை நிரூபிப்போம். மக்களுக்கான ஆட்சி இதுதான். மோடிஜியினுடைய அத்தனை திட்டங்களையும் வெகு சுலபமாக நீங்க அடையக்கூடிய இடத்துல நாங்க கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். இவங்களை நம்பி ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு திட்டமும் உங்க கைக்கு வராது. இவங்க வர விட மாட்டானுங்க. இப்ப மாநிலத்திலையும் நாம இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அந்த காலத்தை நம்ம கையில இருக்கு, நம்ம தான் அதை கொண்டு வரணும். அதனால ஓட்டு போடக்கூடிய அத்தனை மக்களும் தெளிவா யோசிச்சு தாமரை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. பிஜேபி கூட்டணியிலான அதிமுக ஆட்சி இந்த தமிழகத்தில் மலரும் போது உங்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான சுதந்திரமான ஆட்சி இந்த மண்ணில பாப்பீங்க.